அன்பார்ந்த அனைவருக்கும் அன்பு வணக்கம். நம்ம சேனலில் இன்றைக்கி சூப்பரான ஒரு கோஃப்தா கறி ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி தான். இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம முட்டைக்கோஸ் இருக்குது இல்லைங்களா, அதை நல்லா பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுக்கணுங்க. இது முட்டைக்கோஸில் மட்டுமே செய்யலாம், அப்படி இல்லைன்னா காலிஃப்ளவரில் மட்டுமே செய்யலாம். நான் இன்றைக்கி ரெண்டுத்துலேயுமே செஞ்சு காமிக்க போகிறேன். ரெண்டுமே பார்த்திங்கன்னா கட் பண்ணதுக்கப்புறம் ரெண்டுமே ரெண்டு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு இருந்தது. எந்த அளவுக்கு நமக்கு பொடியாக நறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம ரெண்டுமே நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாங்க. சேர்த்து விட்டுட்டு இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கியது அதுவும் சேர்த்துக்கலாம். அப்புறம் 2 பச்சை மிளகாய் எடுத்து நல்லா ரிங்காக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொத்தமல்லி இலை. கொத்தமல்லி இலை ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. நல்ல ஒரு வாசம் கொடுக்கும், அதே நேரத்தில் நல்ல ஒரு சுவையும் கொடுக்கும். அது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 3/4 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். அது கூடவே பார்த்திங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கணுங்க. அப்புறம் கடைசியாக இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்காமல் இதை நல்லா ஒரு தடவை நல்லா அழுத்தி நல்லா பிசைஞ்சு கொடுத்துடணுங்க. நம்ம அழுத்துறே அதை நல்லா இன்னுமே நமக்கு நல்லா பொடியாகி எல்லாமே ஒன்று சேர்ந்து அந்த வெங்காயத்தில் இருக்கக்கூடிய தண்ணி, அந்த காயில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே ஒன்று சேர்ந்து இப்போ இந்த அளவுக்கு வந்துடும். இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இப்படி இது போல் உருண்டை மாதிரி பிடிச்சு பாருங்கள். இது பிடிக்க வந்ததுன்னா நமக்கு தண்ணி தேவையே இல்லைங்க. பாருங்கள், நல்லாவே உருண்டை பிடிக்க வருது இல்லையா. ஒருவேளை உங்களுக்கு உருண்டை பிடிக்க வரலைன்னா ஒரு 2-3 ட்ராப்ஸ் மட்டும் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். எனக்கு தண்ணி தேவைப்படலை. சின்ன சின்ன உருண்டைகளாக இதே மாதிரி எல்லாமே இப்போ நம்ம உருட்டி தனியாக எடுத்து வச்சுக்கிறலாம். இப்போது எண்ணெயை காய வச்சு இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்கிற உருண்டைகளை அதில் சேர்த்து விட்டுறலாங்க. எண்ணெய் சேர்க்கும் போது நல்லா ஹீட்டாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிதமான சூட்டில் வச்சுருங்க. ஏன்னா நமக்கு உள்ளே நல்லா வேகணும். ஒரே முட்டுக்கா நம்ம ஹீட் ஜாஸ்தி வச்சோம்னா அப்புறம் வெளியில் கறி போயிடும், உள்ளே வேகாமல் இருக்கும். இப்போ ஒரு பக்கம் வெந்து வந்ததும் இதை மெதுவாக இன்னொரு பக்கம் நல்லா திருப்பி விட்டுருங்க. இப்போ இதே போல் தாங்க 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு இதை வேக வச்சுக்கணும். அடுப்பு மறக்காமல் மிதமான சூட்லேயே வச்சுக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் இதை தனியாக வெளியில் எடுத்துடலாம். அதுக்கடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 2-3 கீத்து அளவுக்கு தேங்காய் எடுத்து அதை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதில் சேர்த்துருக்கேன். அது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு இந்த குழம்புக்கு நல்ல ஒரு வாசம் கொடுக்குங்க. நல்லா ஒரு சிக்கன் குழம்பு டேஸ்ட் இது கண்டிப்பாக கிடைக்கும். இது கூடவே பார்த்திங்கன்னா 2 தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக சேர்த்துருக்கேன். இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இது போல் நல்லா அரைச்சிட்டு வந்துடணும். இப்போது நல்லா அரைச்சாச்சு. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும், நம்ம குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துட்டேங்க. இப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதில் எண்ணெய் இருக்குது. அதில் 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்து விட்டுட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து அதுவும் சேர்த்து நல்லா இதை பொன்னிறமாக இப்போ நான் வதக்கி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தனி மிளகாய் தூள் 1.25 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி அந்த பொரிச்சதுலேயே நம்ம மிளகாய் பொடி சேர்த்துருக்கோம். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். இப்போ இதை சேர்த்து விட்டுட்டு அடுப்பை மிதமான சூட்லேயே வச்சுட்டு இந்த பொடிங்களோட பச்சை வாசனை போக இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. 2-3 செகண்ட்ஸ்லேயே இதை நல்லா கிளறி விட்டுட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை மறுபடியும் நல்லா கலந்து விட்டோம்னா அந்த மசாலா வாடையெல்லாம் நமக்கு சீக்கிரம் போயிடும். இதுக்கு அடுத்து நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா அந்த பேஸ்ட்டு, அதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதுவும் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போது அடுப்பை மறுபடியும் அதே மாதிரி மிதமான சூட்லேயே வச்சுட்டு இந்த அரைச்ச பேஸ்ட்டோட பச்சை வாசனை போக அதை நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ இந்த குழம்புக்கு தேவையான தண்ணீர் சேர்த்து விட்டுருங்க. தண்ணி அளவாகவே சேர்த்துக்கோங்க. இந்த கிரேவி கெட்டியாக தான் இருக்கணும். நான் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அப்புறம் இந்த லாஸ்ட்டாக இந்த கிரேவிக்கு தேவையான உப்பையும் சேர்த்து விட்டுட்டு இப்போ இதை மூடி போட்டு இதை ஒரு 5 நிமிஷம் மிதமான சூட்லேயே நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க. பாருங்கள், இது போல் நல்லா கொதி வந்ததும் ஒரு தடவை கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த பால்ஸ் எல்லாமே இதில் சேர்த்துருங்க.
இதில் சேர்த்து விட்டுட்டு இதை வந்து ஒரு தடவை எல்லாமே நான் வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு மறுபடியும் இதை மூடி போட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் மட்டும் இது வந்து கொதிக்க வச்சுக்கலாங்க. அந்த குழம்பு எல்லாமே வந்து அந்த காய்கறி அந்த பால்குள்ளே வந்து போய் சேரணும். பாருங்கள், ரொம்பவே சூப்பராக வெந்து வந்துருச்சு இல்லைங்களா? அந்த மசாலா அந்த குழம்பு எல்லாமே இப்போ வந்து அந்த பாலில் வந்து நமக்கு வந்து சேர்ந்துருக்கும். இது வந்து கோஃப்தா கறின்னு சொல்லுவாங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி, சப்பாத்தி, தோசை, கீ ரைஸ் இது கூட எல்லாமே சாப்பிட்லாம். நம்ம அடுத்த வீடியோலேயே சந்திக்கலாம்.